பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பமாக எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? குட்டி பிள்ளைகள் உங்கள் வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்களா? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா எல்லாம் வந்திருக்காங்களா பாருங்கள். இன்னும் யாராவது வரலன்னா ஞாபகப்படுத்துங்க, வாங்க நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி. சரியா? சரி, இந்த நாளில் ஆதியாகமம் 30 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 30 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லை? நம்ம முதல்ல பல குடும்பங்களை பற்றி தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி தியானித்து கொண்டே வருகிறோம். யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து பல காரியத்தை தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் 2 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். ஒன்று 27வது வசனம், இன்னொன்று 30வது வசனம். பாருங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்றான். 30வது வசனம், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது என்பதாய் சொன்னார். அதாவது யாக்கோபு லாபான் என்கிற தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டிலே இருக்கிற அவருடைய மகள்களை திருமணம் செய்து கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கு இருக்கிறார். அந்த சமயத்தில் லாபானுடைய மந்தை பெருகுகிறது. அந்த காலத்தில் மந்தைகள் தான், மாட்டு மந்தை, ஆட்டு மந்தைன்னெல்லாம் வாசிக்கிறோம்ல, ஒட்டகங்கள். அது மாதிரி இதில் ஆடுகள், அதை வச்சு தான் பணக்காரங்கன்னு கணக்கிடுவாங்க. அதனால் அந்த ஆடுகள் மந்தைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால அவருடைய செல்வம் சிறப்பு பெருகி கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த லாபான் என்கிற அவனுடைய தாய் மாமன், அவன் இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, 20 வருஷம் நான் இருந்துட்டேன் இங்கே இனிமேல் ஏன் குடும்பம் இருக்குல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் உழைக்கணும், அவங்க இது வரைக்கும் உங்களுக்காக உழைச்சேன், இன்னும் ஏன் காரியத்தை பார்க்கணுன்னு சொன்னபோது அவனுடைய மாமன் ஒரு காரியம் சொல்லுகிறார், உன் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார். இவன் கர்த்தரை அறியாத குடும்பத்தை சார்ந்தவன். யாக்கோபு கர்த்தரை அறிந்தவர். அவர் தான் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி இருப்பார். உன் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார். யாக்கோபன் சொல்லுகிறார், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து உம்மை பெருக பண்ணி இருக்கிறார் என்று. அப்போ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய குடும்பமும் அவனுடைய தொழிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைந்தது. எனக்கு அன்பானவர்களே, இதே மாதிரி ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருதா? யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 39 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தால், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரையும் அவனுடைய குடும்ப வீட்டையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தரை அறியாதவன், விக்கிரகாராதனை, மந்திரவாதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன். ஆனாலும் யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. இங்கே யாக்கோபின் நிமித்தம் லாபானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இது எப்போது ஞாபகப்படுத்துது பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ ஷால் பி எ பிளஸிங், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, உங்கள் குடும்பத்துக்குரியது, நமக்குரியது. இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தான் விசுவாச மார்க்கத்தார்கள், ஆபிரகாமுடைய சந்ததி என்பதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? என் மகனே, என் மகளே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ பிஸ்னஸ் பண்ணுகிற உன்னுடைய முதலாளி அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் நிமித்தம் நீ வேலை செய்கிற ஃபேக்ட்ரி, அங்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம்
உனக்கு வேலை கொடுத்தவங்க அந்த எஜமான் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் நிமித்தம் உன்னுடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நான் படிக்கிறேன்ல, ஸ்கூலில் தானே படிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? உன் நிமித்தம் நீ உன் ஸ்கூல் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன்னுடைய கான்வெண்ட் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் நீங்கள் படிக்கிற காலேஜ் அதனுடைய நிர்வாகம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படிலாம் நடக்குமா? அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லை? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ ஷால் பி அ பிளஸ்ஸிங். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் ஜெபம் பண்ணி இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வைங்க. உங்கள் நிமித்தம் அந்த ஐடி கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன்னு வைங்க. உங்கள் நிமித்தம் அந்த ஃபேக்ட்ரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனுடைய ஓனர், அதை நடத்துகிறவங்க. யோசேப்பு நிமித்தம் போத்திபாரையும் அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார்ல. யாக்கோபு நிமித்த லாபானையும் அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார்ல. அதே மாதிரி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிங்க. நான் ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். என் நிமித்தம் என் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், என் கூட படிக்கிற எல்லாருமே நல்லா பாஸ் பண்ணணும், அவங்களுக்கும் ஞானம் வேணும், அவங்களும் சுகமாக இருக்கணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் டீச்சர்மார் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ஸஸ், பிரின்ஸ்பால் ஆசீர்வதிக்கப்படணும், கரஸ்பாண்டன்ட்டு இதை நடத்துகிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன். உங்கள் நிமித்தம் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாரா? என் பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க, அதனால் ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளைங்க இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, அது நிமித்தம் ஆசீர்வதிப்பேன். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அப்போ உங்கள் நிமித்தம் நீங்கள் பணி செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அதை விசுவாசிங்க. அரசாங்கத்தில் பணி செய்கிறீங்களா? உங்கள் நிமித்தம் அரசாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய பணிகள் சிறக்கும், ஜெயம் உண்டாகும். நான் ஜெபிக்கிறேன், நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், இந்த ஊரடங்கு காலத்திலையும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இழந்து போன தருவார், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். என் ஆண்டவர் என்னை மாத்திரம் இல்லை, என்னை சார்ந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், உனக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, என் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது என் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்டு, என் பிள்ளைகளுடைய சொந்தக்காரங்க, என் பிள்ளைகளுடைய உறவு, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அவங்கள மதம் பார்க்க மாட்டார், வேற எதையும் கவனிக்க மாட்டார். உங்கள் நிமித்தம், யோசேப்பு நிமித்தம் போத்திபாரை ஆசீர்வதித்தவர் பாருங்க, யாக்கோபு நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தவர். உங்கள் நிமித்தம் நீங்க இருக்கிற கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்குதா? நீங்க உரிமையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், நான் உடைய பிள்ளை தானே. உங்கள் வீட்டில் மற்றவங்கெல்லாம் கூட என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இயேசுவை அறியாதவங்களாம் இருக்கலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் உரிமையாக ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். நீங்கள் கட்டாய ஆசீர்வாதத்தை காண்பீங்க. நான் நிறைய இடங்களில் அதை பார்த்துருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையின் நிமித்தம் அவங்களுடைய நிர்வாகம், அதனுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய தொழிற்சாலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா வேத வசனம் உண்மை உள்ளது. அதனால் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த இடத்துல பணி செய்கிறீங்களோ அது ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் கிராமம் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா? யோசித்து பாருங்கள், என் நிமித்தம் என் கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா? நான் யோசித்து பார்ப்பேன். அதுக்கு தானே நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், கர்த்தருடைய நன்மை ஜனங்கள் மத்தியில் போகணும், நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார்.
அந்த ஆசீர்வாதம் உண்டாகணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? அப்போ இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை தந்திருக்கிறீங்க, படிக்க நல்ல ஸ்கூல் தந்திருக்கிறீங்க, நல்ல காலேஜ் தந்திருக்கிறீங்க, நான் பணி செய்வதற்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் தந்திருக்கிறீங்க, நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கிறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ண எனக்கு ஒரு நல்ல வியாபாரம், கடைத்தெருவில் நிறைய நண்பர்களை தந்திருக்கிறீங்க, பிஸ்னஸ் பீப்புள் எனக்கு சிநேகிதர்களாக தந்திருக்கிறீங்க. என் நிமித்தம் அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நல்ல இருதயத்தோடு ஜெபிச்சு பாருங்களேன், அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுங்க, ரட்சிப்பையும் கொடுங்கன்னு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க. என் நிமித்தம் அவங்க பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்கெல்லாம் அறிந்து கொண்டு பரலோகத்துக்கெல்லாம் அவங்கள பார்க்கணும், அதனால அவங்கள சந்திக்கணும்னு அப்படி ஜெபம் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என் மூலமாக, என் நிமித்தமாக நான் வேலை செய்கிற இடம், பணி செய்கிற இடம், படிக்கிற இடம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு விசுவாசத்தோடு கூட யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தீங்களப்பா, யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசத்தையே ஆசீர்வதித்தீங்களே, என் நிமித்தம் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். என் கிராமம், என் பட்டணம், என் ஸ்கூல், நான் படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாதானம் பெறணும், பரலோக பாக்கியம் பெறணும். ஜெபிக்கிறீங்களா? முதல்ல மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அப்புறம் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறீங்கள, அதை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கடன் பிரச்சனை, திருமண காரியம், குழந்தை செல்வம் அல்லது என்ன தேவை அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா, அதை வைத்து ஜெபிக்க போகிற. சரியா? தகப்பனே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தீர், எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தீர், யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர். அப்படியே எங்கள் நிமித்தம், என் நிமித்தம் ஆண்டவரே, என்னுடைய கிராமம், பட்டணம், நான் படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவளுக்கு மத்தியிலே நீ ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உம்முடைய சமாதானத்தை பெறணும், பரலோக பாக்கியத்தை பெறணும். அதற்காக ஜெபிக்கிறேன். அவங்க எல்லாம் சமாதானம், சந்தோஷமா இருக்கணும். அவங்களை இந்த கொள்ள நோய் இது எந்த விதத்திலும் பாதிக்காதபடி பாதுகாக்கணும். என் நிமித்தம் அவளுக்கு நன்மை செய்யுங்க, என் நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும்னு நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். என் கிராமம், பட்டணம் என் நிமித்தம் ரட்சிக்கப்படுகிறதற்காய், ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் எங்களுடைய குடும்பத்திற்காய் நன்றி. நல்ல குடும்பத்தை தந்தீர், நல்ல கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகளை எல்லாம் கொடுத்தீர். நன்றி. எங்கள் வீட்டை நீங்கள் வேலையடைத்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாதை கூடாரத்தை அணுகாதென்று வார்த்தையின்படி வாதை அணுகாதபடி காத்து வருகிறீர். எந்த கொள்ள நோயும் வாதைகளின் தீமைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி நீங்க பாதுகாக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் மீது கரமை ஆசீர்வதியும், நல்ல ஞானத்தை தாரும். சீக்கிரத்தில் ஸ்கூல் திறக்கப்பட அவங்க ஸ்கூல்ல போய் படிப்பதற்கு வழிகள் உண்டாக்கப்படட்டும். எங்க பிள்ளைகள் கல்லூரிக்கு போக வழிகள் திறக்கப்படட்டும். எங்க பிள்ளைகளுக்கு சுக பலனை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தீங்கு தொடாதபடி காத்துக்கொள்ளும். இப்பொழுது எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்க பாஸ்டருக்காக, போதகருக்காக, மெய்ப்பருக்காக, ஆண்டவரே எங்களுடைய பிஷப்புக்காக ஜெபிக்கிறவங்களுடைய சபையிலும் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். கொள்ள நோய் யாரையும் சேதப்படுத்த கூடாது. எங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகணும்னு ஜெபிக்கிறோம். என் கிராமத்தை ஆசீர்வதியும். என் கிராமத்தில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஒரு எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை பற்றி எரியட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். ஒரு எழுப்புதல் அக்னி எங்க கிராமத்தில் போடப்பட்டு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். எங்களுடைய பட்டணத்தில் அந்த அற்புதமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாவட்டம் முழுவதிலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்க மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீங்கிக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, சுக பலனை கொடுங்க. எங்களுடைய மாநிலத்திற்காக எடுக்கிற நல்ல முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க, திட்டங்களை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி
ஆசீர்வதித்து தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. கத்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய மிஷினரிகளை எல்லாம் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அவங்களை இந்த தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா. கொள்ள நோய் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. மனுஷரால் உண்டாகிற தீங்குகள் தொடாதபடி காத்து எங்களுடைய மிஷினரிகளை வல்லமைப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. அவங்க மூலமா இன்றைக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், ஒரு அறுவடை உண்டாகட்டும். கத்தரப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் உடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, நோய்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இந்த தடைகள் நீங்க உடனே இந்த ஆசீர்வாதத்தை காணணும். அந்த குறைவுகளை நிறைவாக்கி மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் அற்புதம் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, பதில் தந்து விட்டா, நீ உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க. தினமும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சரியா? God bless you.